வெல்கம் டு நாகூஸ் நலப்பாக்கம். நம்ம இன்னைக்கு வந்து கோதுமை ரவையில் பாயாசம் செய்ய போகிறோம். கோதுமை ரவை தனியாக அப்படி கடைகளில் கிடைக்கும். உங்களுக்கு சின்ன கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து வெல்லத்தை நுணுக்கி வச்சுருக்கேன். 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். கடைசியாக இறக்க போகும்போது மட்டும்தான் நீங்கள் வெல்லத்தை போடணும். பாலை சேர்த்து கொதிக்க வைக்கும்போது போட்டிங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். ஏலக்காய் 1 சிட்டிகை, முந்திரி பருப்பு ஒரு 6 அல்லது 7, உலர்ந்த திராட்சைப்பழம் கொஞ்சம், பால் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெய் வந்து 1/4 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ நெய்யில் வந்து நம்ம ரவையை வறுத்துக்க போகிறோம். எதுக்காக வறுக்கிறோம்னா கட்டிப்படக்கூடாது, நல்ல வாசமாக இருக்கணும். அந்த கோதுமையோட வாசம் வரும். அப்போ வந்து நம்ம அமர்த்திடலாம். கோதுமையோட கலர் மாதிரி நல்ல வாசம் வருது. நம்ம இப்போ அமர்த்திடலாம். எந்த கப்பில் நீங்கள் தண்ணி எடுத்தீங்களோ அதே கப்லேயே நீங்கள் ரவை எடுத்த கப்லேயே நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. மூணு கப் தண்ணி, 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி வச்சுருக்கேன். 2 விசிலுக்கு வேக விடுவோம். ரெண்டு விசில் வரட்டும். நல்லா வெந்துருச்சு. நல்லா மாவா வெந்துருச்சு. இப்போ நம்ம பால் ஊற்றலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுவோம். ஏலக்காய் பவுடர் 1 சிட்டிகை. நல்லா கொதிக்கட்டும். நல்லா ரவை பாலோட நல்லா சேர்ந்துருச்சு, ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சம் நான் இன்க்ரீடியன்ஸில் வந்து சொல்லலை. 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுவோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதிலே கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கிறதுனால வெல்லத்தை பார்த்துக்கிட்டு போடணும். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெல்லத்தை போடுவோம். வெல்லத்தை போட்டுட்டு உடனே அமர்த்திடணும். ஏன்னா வெல்லத்தில் கொஞ்சம் உப்பு கலந்துருப்பாங்க. நீங்கள் பாலில் போட்டு கொதிக்க விடும்போது அது பால் பிரிஞ்சு போயிடக்கூடாது. அடுப்பு அமர்த்திடுறேன். இந்த சூட்டுக்கே வெல்லம் கரைஞ்சிரும். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ரவை பாயாசம், கோதுமை ரவை பாயாசம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நம்ம நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வறுத்து போட்டுருவோம்.
கொஞ்சம் முந்திரி பருப்பு ப்ரௌனாக வரட்டும். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.